போடா லூசு. ஐயோ ஐயோ வாய பற. ஏமா 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 ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆர்பிஐ கவர்னர், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வங்கிகளுக்கெல்லாம் தலைமை, மத்திய நிதி அமைச்சருக்கு அடுத்த பதவியாக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் பேசின ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பலரும் பல ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸு இந்த யூபிஐ பேமெண்ட் அப்படின்றது வந்த காலத்திலே, யூபிஐ பேமெண்ட் அப்படின்னா புரியாதவர்கள் சொல்ல கூகுள் பே, பேடிஎம்மு, மற்ற அதர் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்தபோதே பலரும் மக்களை விழிப்புணர்வோடும் சுதாரிப்பாகவும் இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டாங்க. ஏன்னா மக்களை ட்ராப் பண்ணி ஒரு வலையில் எளிதாக ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் கணக்கு வழக்க உள்ளே கொண்டு உங்களை வரி என்ற பேரில் உங்கள்கிட்ட ஆட்டை போடுவாங்க அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அது இப்போ வைரலாக போச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ போன வாரமும் இது குறித்த வீடியோவை நான் முதல்ல போட்டோம், யூடியூப்பில் நம்ம முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது யூபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்தினா எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் உள்ளாவீங்க அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. அப்புறம் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, அது ஆணித்தரமாக உறுதியாகிருக்கிறது. ஒரு பக்கம் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ கவர்னரே ஒரு பிட்டை போட்டிருக்காரு. என்ன பிட்டை போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பையில் இப்போ ஒரு ஸ்பீச்சை மட்டும் கேட்டிருக்கேன். And the government is actually subsidizing the various players, banks and stakeholders in this whole UPI payment system. It should be available free and the government is subsidizing it. And the important thing is that costs of any service should be paid whether collectively or by the user. ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே இலவசமாக இருக்கக்கூடாது. இப்போதைக்கு யூபிஐ பேமெண்ட்டுக்கான அந்த மாபெரும் செயல்பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கு வங்கிகளுக்கு. அதனால் அது இலவசமாக போயிட்டுருக்கு. ஆனால் இலவசமாக இதை கொடுப்பது சாத்தியமில்லை, கொடுக்கவும் முடியாது. எனவே நல்ல பழங்கள் கிடைக்குது அப்படின்னா அதற்குரிய விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது வேறு சேனலில் இதனால நம்ம அதை ஃபுல் ஸ்பீச்சையும் போட முடியல. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிதி அமைச்சகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆர்பிஐ கவர்னர் மூலமாக இந்த பேமெண்ட் இருக்குல்ல, யூபிஐ பேமெண்ட்டு, இந்த பேமெண்ட்டு, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பல பேய்கள் இருக்கு இல்லையா, இந்த பேய்களை நாம் பயன்படுத்துவதற்கும் பணம் வசூலிக்க போகிறாங்க. எப்படி ரிலையன்ஸ் ஃபோனை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஓசி சிம் கார்டு, ஓசி ஃபோனுன்னு கொடுத்து உங்களை அதுக்கு அடிக்ட் ஆக வச்சு, அதற்கப்புறம் உங்களை ஆட்டையை போட ஆரம்பித்து, இவ்வளோ தான் கட்டினா கட்டுரு, ஏன்னா இன்டர்நெட்டை பழகி விட்டுட்டு யூடியூப்பை யூஸ் பண்ண வச்சுட்டு பல ஃபேஸ்புக்கு, டிக்டாக் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்த வைத்து விட்டு அதை பார்க்க ஒரு அடிக்ட் ஆக்கி விட்டுட்டு கரெக்டாக ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம், அப்படியே 4 மடங்கு 5 மடங்காக அது விலையை உயர்த்தி 400 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டான். 100 ரூபா 99 ரூபா கட்டினா போதுன்றது உங்களை அடிக்ட் ஆக்கி விட்டுட்டு, இப்போ கஞ்சா அடிக்டோ போதைக்கு அடிக்டோ என்னன்னா, முதல்ல சில பேர் வம்பாக வாங்கி தருவான் பார்த்துருக்கீங்களா. அட்ரா மாப்பிள்ள, என்னடா அட்ரா, என்னடா காலேஜ் முடிச்சு நீலாம் ஒரு பீர் தாங்க மாட்டேன்ற, அட்ரா இன்னொரு கட்டி வாங்கி தரேன் அட்ரான்னா. ஏன்னா அவனை அவமானப்படுத்த வேண்டும், அவனையும் தன்னுடைய பன்றியோட சேர்ந்த கண்டும் பீதிங்கும் பண்ணுற மாதிரி அவனை தன்னுடைய இதில் சேர்த்து விட்டுட்டு அவனை தெருவில் விட்டுருவான். இதே அவன் அடிக்ட் ஆகிட்டு ஒரு நாள் வேண்டே மாப்பிள்ள ஒரு குவார்ட்டர் வாங்கடா, ஆஃப் வாங்கடா அப்படின்னா, வேலை இல்லையா போடா அப்படின்னு. இதுதான் அந்த ஹியூமன் கேபிட்டல்ஸோட நேச்சர். ஸோ இதை பயன்படுத்தி தான் இந்திய நிறுவனங்கள் பல டொக்கோமோ வந்தது, பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள், வோடஃபோன் வந்தது. இதெல்லாம் இந்தியாவில் சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன் அம்பானி சக்ஸஸ் பண்ணுறாருன்னா, முதல்ல இவங்களை எப்படி கவுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்தியர்களை எப்படி கவிழ்க்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுன்றது அவர்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணால், 99 ரூபாய்க்கு கட்டினீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு தந்துடுவோம், இல்லைனா இலவச சிம் கார்டு மாதம் 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும், எண்ணிலடங்கா அளவிற்கு நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தலான்னு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தி விட்டு, ஆடு மாடு மேய்க்கிற வரைக்கும் செல்ஃபோனை நோண்ட விட்டு அவனுக்கு அடிக்ட் ஆக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 400 ரூபா கட்டினா தான் மாதத்துக்கு 28 நாளைக்கு, அதுவும் 28 நாளைக்கு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதுவும் 1 GB தான் தருவோம், 1.5 GB தான் தருவோம் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரியாக எப்படி ஏமாற்றி நம்மளை பறித்தார்களோ, அதே மாதிரி தான் இந்த யூபிஐயும் உங்களை பழக்கப்படுத்த விட்டு, டீ கடையில் போனால் சூடம் காட்டுற மாதிரி காட்டுறது, பஜ்ஜியை சாப்பிட்டா காட்டுறது, கடல மிட்டாய் வாங்கினா காட்டுறது, இப்படின்னு உங்களை பழக்கி விட்டுட்டு பணப்புழக்கத்தையும் தடுத்து விட்டு பணம் அச்சடிப்பதையும் நிறுத்தி விட்டுட்டு உங்களை டோட்டலாக பிளாக் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விரட்டி கொண்டு யூபிஐயில் மாட்டி வச்சுட்டு இப்போ யூபிஐ காசு கொடுறான்னு கேட்பான்.
இதை தான் கவர்னர் வந்து பேசியிருக்காரு. நம்ம சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறதுக்காக தான் கவர்னர் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து வரப்போகுது, ஒன்று கடையில் பணம் வாங்குறவன், யூபிஐயில் பணம் வாங்குறவன் ஃபைன் கட்ட வேண்டியது வரும். ஃபைன் கட்டணும்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டை கட்ட வேண்டியது வரும். இல்லைனா நம்ம போன்ற பயனாளிகள், நம்ம போய் டீ குடிக்கிறதுக்கு 12 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து 10 காசு சேர்த்து பிடிச்சிருவான். இல்லைனா ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபான்ற மாதிரி பிடிச்சிப்பான். பிடிச்சிட்டு ஏன்னா இது நீ இந்த மாதம் ஃபுல்லாக 10,000 ரூபாய்க்கு பயன்படுத்தியிருக்க அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துரு யூபிஐக்கு. ஸோ எதுவுமே இலவசம் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எதுவுமே இலவசம் இல்லை அப்படின்னா, ஒரு காலத்தில் வங்கிகளில் போய் செக்கு போட்டு பணம் எடுப்போமே, அப்போ வேலைக்கு இவ்வளோ ஆள் வச்சுருந்தீங்களே, இதெல்லாம் கவர்மெண்ட்டும் பேங்க்கு தானே சம்பளம் கொடுத்தா, அப்பயும் பேங்க் ஓடிச்சில்ல நஷ்டமாகாமல். இப்போ எதுக்கு கொள்ளையடிக்கிறீங்க? பேங்க்லேயும் ஆள் போட மாட்டேறீங்க, ஏடிஎம்லேயும் பணம் போட மாட்டேறீங்க, எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறக்கா இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறக்கா இது ஆக்குனீங்களா யூபிஐ? அதுக்கு வந்து மத்திய அரசு பதில் சொல்லணும். மக்கள் நலனுக்காக இந்த மத்திய அரசு இருக்கா, இல்லை மக்களிடம் கொள்ளையடித்து வரி என்ற பேரில் மக்களை மொட்டையடித்து தெருவில் விடுறதுக்காக இந்த அரசாங்கம் இயங்குதா அப்படின்றது தான் ஒரு பெரிய வித்தியாசமாக பார்க்கப்படுது. ஸோ இதற்கு தான் மத்திய அரசு இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜி வேர்ல்டுலேயே நம்ம தான் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 31 கோடி ரூபா 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு யூபிஐயில். அதாவது இந்த பல பேய்கள், கூகுள் பே, ஃபோன்பே, இது எல்லாத்துலேயும் இன்றைக்கி வந்து 62 கோடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆர்பிஐ கவர்னரே சொல்கிறார். ஒரு நாளைக்கு 62 கோடினா 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 600 கோடி. மாதத்துக்கு எவ்வளோ? 1700 கோடி கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? இதெல்லாம் கம்மின்றாங்க. அதாவது அது நான் சொல்கிறது வந்து கோடி டிரான்சாக்ஷன், பணம் கிடையாது. இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ பணம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் டர்ன் ஓவர் கணக்கு. இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் 10 ரூபாயை கொண்டு போய் அதே பலசர கடைக்கார்ட்ட கொடுப்பீங்க, அந்த பலசர கடைக்காரர் இப்போ டீ கடைக்கார்ட்ட கொடுப்பாரு. இது அந்த ஒரு 10 ரூபா தான், அது வெறும் ஒரு 10 ரூபா தான் இத்தனை இடத்துக்கு ரொட்டேஷன் ஆகுது. இவங்க என்ன கணக்கு காட்டுறாங்கன்னா, அவர் டீ கடைக்காரர் ஒரு 10 ரூபா வந்திருக்கு, பலசர கடைக்காருக்கு 10 ரூபா வந்திருக்கு, இவருக்கு 10 ரூபா வந்திருக்கு, செலவழிச்சு ஒரு 10 ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா ஒரே 10 ரூபா தான். இந்த 10 100 ரூபாயை நான் செலவு பண்ணுறேன் டீ கடையில், பலசர கடையில், காய்கறி கடையில், சலூன் கடையிலன்னு. அவர்கள் அந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு போய் அவர்கள் செலவு பண்ணுற இந்த 100 ரூபாக்குள்ளே தான் டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு டர்ன் ஓவருக்குன்னு ஒரு ஆட்டையை போடுறதுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி யூபிஐயில் நீங்கள் விரைவில் தண்டம் கட்ட போகிறீங்க. அது வியாபாரிகள் தண்டம் கட்டினாலும் மக்கள் தலையில் தான் விழுவும், விலைவாசியை உயர்த்திடுவான். இல்லை நம்ம பொதுமக்கள் கட்டினாலும் நம்ம காசை நேரடியாக பிடுங்குறான்னு அர்த்தம். எது எப்படியோ மக்களை மொட்டையடித்து தெருவில் விடுவதற்காக தான் இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். படா லூசு. ஐயையோ